ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ உன்சோலரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. அதுக்கு உண்டான விஷயங்களை வந்து பிக் பாஸ் வந்து இப்போ தான் காமிச்சாப்பில். அதை பார்த்தவொடனே நம்மளுக்கு பாவிங்களா மறுபடியுமா அப்படிமா இருந்துச்சு. அதை என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே முதலிருந்து இப்போ வரைக்கும் பிக் பாஸ் சொல்கிற ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் திட்டிகிட்டே இருக்கார். இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், மைக்க மாட்டுங்க, ரூல்ஸை ஒழுங்காக மதிங்க, கண்டென்ட்டுக்கு தயவு செஞ்சு கொடுங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டு விளையாட டாஸ்க் 6 வந்து ரொம்ப கேவலமாக வந்து பேட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அதை வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ என்னென்னா, நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு நியூ இயர் கொண்டாட்டம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10-15 பாட்டுக்கு மேலே போயிருக்கும் பொழுது எல்லாமே தரமான ஒரு பாட்டு, வேறு லெவல். நாமளாம் பார்க்கும்போது நம்மளுக்கு டான்ஸ் அது ஆடணும்னு தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு குத்து. விஜய் பார்வதியிலேருந்து, கமருதுலேருந்து, சாண்ட்ரா, சுபிக்ஷா எல்லாம் செம்ம, விக்ரம்லாம் பயங்கரம். சரிங்களா? எல்லாம் சாப்பிட்டு முடித்தாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இப்போ காலையில் வந்துட்டு கேமரா எடுத்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு. என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து யார் யார் என்ன பண்ணுறாங்கன்றது காமிக்கிறாரு. சாண்ட்ரா வந்து கார்டன் ஏரியாவில் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. கமருதீன் கார்டன் ஏரியாவில் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. உள்ளே பார்த்து நல்லா கதை அடிச்சிட்ருக்காங்க. யார் நம்ம கானாவனத்துலேருந்து, விக்ரம்லேருந்து, சுபிக்ஷா, அரோரா என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நேற்று வந்துட்டு பிக் பாஸுமே சேர்ந்து விளையாண்ட மாதிரி இருந்துச்சு என்னுடைய அந்த கேம் டிக்கெட்டு டாஸ்க் 6ல். ஏன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ண வைக்க சொன்னார், நான் ஓடிட்டேன். ஏன்னா திரும்ப அவங்களும் வந்துடுவாங்களோ, அதாவது வெளியே போன ஆட்களும் உள்ளே வந்துடுவாங்களோன்ற மாதிரி தோணுச்சு எனக்கு அந்த டாஸ்க்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அடுப்பு மேடையை காமிக்கிறாங்க, ரவுண்டாக இருக்குது பாருங்கள் அடுப்பு மேடை, அதை காமிக்கிறாங்க. ஃபுல்லாக கேவலமாக இருக்குது, சுத்தமே இல்லை. இதை ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக போன மாதிரி இதை பற்றி தான் ஒரு சண்டை வந்துச்சு. ஏன் வந்துச்சு? பிக் பாஸ் சொல்லியிருக்காங்கங்க அதை வந்துட்டு சுத்தமாக்கணும்னு. இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி அங்கே க்ளீனிங், வெசல் வாஷிங் க்ளீனிங்கில் இருந்தாங்கன்ற ஒரு காரணத்துக்காக எல்லாருமே போட்டு கிளி, அதுவும் கமருதீன் இருந்து கேப்டனாக இருந்த காரணத்துக்காக போட்டு மழை கலாச்சிட்டே இருந்தாங்க. எப்போ பாரு க்ளீனிங் பேசிகிட்டு இருந்தாங்க அதே டீம். இப்போ ஃபுல்லாக கதை அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஒரு ரவுண்டு அடிச்சிட்டார் ஸ்டார்டிங்லேருந்து. அந்த இடத்துல ஃபுல்லாக அதான் ஒரு மாதிரி கலீஜாக இருக்குது வச்சுக்கோங்களேன். அப்படியே ஒரு மாதிரி பாத்திரங்கள் அங்கேயே இருக்குது. அடுப்பு மேலே க்ளீன் பண்ணல, அடுப்பும் க்ளீன் பண்ணல, ரொம்ப மோசமாக இருக்குது. பாத்திரம் கழுவாமல் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக என்னையா நடக்குது? எப்போ தான் இவங்க வந்து இந்த சீசனே முடிய போது இன்னுமே சுத்தன்ற ஒரு விஷயம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இல்லையேன்றதான் ஒரு வருத்தமாக இருக்குது. அதாவது அவங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த இடத்த சுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறது இல்லை. அதை சுத்தப்படுத்தணும்னு இருக்கிற அந்த டீமை வந்து கலாய்க்கிறதுக்காக இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் எப்படி இருக்குன்னு குறை சொல்கிறாங்களே தவிர உண்மையிலேயே மனசு வந்து இந்த டீம் அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற ஆட்கள் யாருமே வந்து அந்த பிக் பாஸ் வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதே கிடையாது. அவரும் பாவம் ஒரு விஷயத்துக்கும், அதாவது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி அதிக பிரசங்கத்தை நம்ம பண்ணுறீங்கன்னு தான் கேட்பாங்க. எல்லாருக்குமே ஓரளவுக்கு வந்து பொறுப்புகள் இருக்கும். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா யாருக்கும் பொறுப்புன்றதே சுத்தமாக கிடையாது. யாருக்குமே சுத்தமாக கிடையாது. சுத்தன்றது சுத்தமாக கிடையாது. வீட்டை வச்சுக்கிறது அவங்கள அழகாக காமிச்சிக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. அதுலேயும் வந்து பிக் பாஸ் ஒரு வாட்டி சொன்னார், ஒரு சில பேர் தான் இது பண்ணிக்கிறீங்க, ஒரு சில பேர் அவுட்ஃபிட் சுத்தமாக சரியே இல்லைன்னு. அதுக்கு இந்த சீசன் 9 தான் ஃபஸ்ட் டைம் பிக் பாஸ் வந்துட்டு ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சு அதை சொன்னாங்க. இன்னத்தான் சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதை பற்றி கண்டிப்பாக வந்துட்டு இப்படி பண்ணும்போதே வந்து நாளைக்கு விஜய் சேதுபதி இதையும் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வரன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக திரும்ப அதையே காமிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃபுல்லாக வந்து காமிச்சாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே எண்டு ஃபுல்லாக அப்படியே ரொட்டேட் ஆயிடுச்சு அந்த கேமரா. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். க்ளீனிங்கிறது இவங்க மைண்ட்லேயே இருக்கணும். ஆனால் இவங்க மைண்டில் எப்படி இருக்குன்னா, க்ளீனிங்கிறது அங்கே இருக்கிற போர்ஷனை பொறுத்து அவங்கள கலாய்க்கணுன்ற நோக்கத்தில் தான் இருக்கே தவிர மற்றபடி உண்மையிலே யாருக்குமே அந்த க்ளீனிங் மைண்டே இல்லையே. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.